ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. ஸ்ரீ தத்தாத்ரேயர் சரித்திரம். நூல் ஆசிரியர் சாந்தி பிரியா ஐயா அவர்கள். PDF வடிவில் உள்ள இந்த தத்தாத்ரேயர் பாராயண புத்தகம் பிரிட்டனில் யுனைடெட் கிங்டம் என்னும் ஐக்கிய ராஜ்யத்தில் உள்ள யுனைடெட் ஹேண்ட்ஸ் ட்ரஸ்ட் என்னும் குழுவினருக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனை யூடியூப்பில் போடுவதற்கு அனுமதி அளித்த திருமதி வள்ளி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நூல் ஆசிரியரான சாந்தி பிரியா ஐயா அவர்களின் முன்னுரை. 3 தலைகளையும் 6 கைகளையும் கொண்டு மும்மூர்த்திகளின் சின்னங்களையும் கைகளில் ஏந்தி கொண்டு தெய்வீக பசுவான காமதேனுவும் நாய்களும் அவரை சுற்றி இருக்க, உடலெங்கும் விபூதி பூசி மாபெரும் அவதூத ரூபத்தில் காட்சி தருபவரே ஸ்ரீ தத்தாத்ரேயர். கலியுகத்தில் மும்மூர்த்திகளை உள்ளடக்கி ஒரு அவதூதர் உருவில் அவதரித்தவர். நைமிசாரண்ய சேத்திரத்தில் முனிவர்களுக்கு தெய்வீக கதைகளையும் போதனைகளையும் செய்து வந்த சூதக முனிவர் விஷ்ணு பகவானின் அவதாரங்களை பற்றி குறிப்பிடுகையில் ஸ்ரீ தத்தாத்ரேயரை விஷ்ணுவின் 6வது அவதாரமாக குறிப்பிட்டு உள்ளாராம். விஷ்ணு பகவானின் 6வது அவதாரம் பரசுராம அவதாரமாயிற்றே என்று சிலர் கேட்கலாம். ஆனால் பல நேரங்களில் சமகாலத்தில் தெய்வங்கள் சில காரணங்களுக்காக 2க்கும் மேற்பட்ட அவதாரங்களை எடுத்துள்ளன என்பதை பல புராண கதைகள் மூலம் நாம் அறிய முடியும். மூல தெய்வங்களுக்கு அப்படிப்பட்ட சக்திகள் உண்டு என்பதின் காரணம் அனைத்து அவதாரங்களும் மூல தெய்வங்களின் உடலுக்குள் உள்ள சக்தி கதிர்களில் இருந்து வெளியானவை என்பதே. ஸ்ரீ தத்தாத்ரேயரை குறித்து கருட புராணம், பிரம்ம புராணம் போன்ற நூல்களிலும் செய்திகள் உள்ளன. இந்துக்கள் இவரை குருவிற்கெல்லாம் குருவானவர் என்றும் ஒரு அவதூதர் என்றும் நம்புகின்றார்கள். யோக கலையின் குருவும் அவரே. வடநாட்டில் நாத் என்னும் சமூகத்தினர் இவரை ஆதி குரு என்றே அழைக்கின்றார்கள். மராட்டிய மாநிலம், ஆந்திரா, கர்நாடகா போன்ற இடங்களில் ஸ்ரீ தத்தாத்ரேயர் புகழ் வானளாவியது. ஸ்ரீ தத்தாத்ரேயரின் அவதாரத்துக்கு பின்னரே குரு பரம்பரை தோன்றியது. அந்த குரு பரம்பரையில் அவருடைய அவதாரங்களான சத்குரு என்ற பெயருடன் வெளிவந்தவர்கள் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி, ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர், ஸ்ரீ சமர்த்த சுவாமிகள், ஸ்ரீ கஜானன் மகாராஜ், ஸ்ரீ தேம்பே சுவாமிகள், ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா மற்றும் ஸ்ரீ மாணிக் பிரபு போன்றவர்கள். தன்னை ஆராதிக்கும் பக்தர்களுக்கு தத்தா, அதாவது கொடுப்பது என்கின்ற அர்த்தத்தை தரும் வகையில் தன்னையே தந்தவர் தத்தர் என்பதினால்தான் அவருக்கு தத்தர் என்ற பெயர் ஏற்பட்டது என்பதாக பண்டிதர்கள் கூறுகின்றார்கள். இன்னும் சிலரோ தத்தா என்றால் தருவது மற்றும் அத்திரி என்பது அத்ரி முனிவரை குறிப்பதாகவும், எனவேதான் அவரை அத்ரி முனிவர் மூலம் தன்னை கொடுத்தவர் என்ற அர்த்தத்தில் தத்தாத்ரேயர் என்று அழைக்கப்பட்டதாகவும் கூறுவார்கள். ஆகவே தாத்தா பிளஸ் அத்ரி பிளஸ் ரியா, தத்தாத்ரேயா, அதாவது அத்ரி முனிவர் மூலம் இந்த உலகத்திற்கு அனைத்தையும் கொடுக்க வந்த தெய்வீகமான தத்தாத்ரேயர் என்பது பொருளாகின்றது. ரியா என்பதின் பொருள் தெய்வீக மற்றும் அழகான என்பதாகும். தெய்வ வழிபாட்டில் பூஜை முறை மற்றும் பாராயண முறை என்பவை உண்டு. வேதகாலம் தாண்டி நடைமுறையில் வந்திருந்த பூஜை புனஸ்காரங்களை அனைவராலும் கைக்கொண்டு ஆராதனை செய்ய முடியாமல் இருந்தது.
அதன் காரணம் பூஜை புனஸ்காரங்களை செய்வதற்கு பல கட்டுப்பாடுகள் உண்டு, நியமங்கள் உண்டு. ஆச்சாரங்களையும் விதிமுறைகளையும் கடைபிடிக்க வேண்டும். அதுவும் தெய்வீக எந்திர பூஜையை செய்யும்போது மிக கவனமாக செய்ய வேண்டும். ஒரு குருவின் தீட்சை பெற்றே சில பூஜைகளை செய்ய வேண்டும். பண்டிதர்களை கொண்டு சில பூஜைகளை செய்யலாம். சில பூஜைகளை நாமாகவே செய்யலாம். செய்யப்படும் பூஜைகளில் மந்திர உச்சாரணை மிகவும் முக்கியமான பங்கு பெறுகின்றது. தவறான உச்சாரணைகள் மூலம் செய்யப்படும் ஆராதனைகளும் பூஜைகளும் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்திவிடும். இந்த நிலைமையில்தான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் அனைவரும் எளிதாக கடைபிடிக்கும் வகையிலான வழிபாட்டு முறை தோன்றியது. அதை பாராயண பூஜை என்பார்கள். அந்த வழிபாட்டு முறை சில மகான்கள் மூலம் துவக்கப்பட்டு மக்களிடையே பரவத் துவங்கின. அந்த நியமங்கள் எந்த காலகட்டத்தில் யாரால் தோற்றுவிக்கப்பட்டன என்பது தெரியவில்லை. ஆனால் அது வேத காலத்திற்கு பல நூற்றாண்டுகளுக்கு பிற்பட்ட காலத்தில்தான் துவங்கி இருந்தன என்பது தெளிவு. பாராயணம் செய்வதிலும் இருவகை இருந்தன. கூட்டு ஆராதனை அல்லது தத்தமது வீடுகளில் தனி நபர்கள் பாராயண புத்தகத்தை படிக்கும் முறை. இரண்டிற்குமே சில விதிமுறைகள் இருந்தாலும் சாதாரண மக்கள் எளிதில் செய்யக்கூடிய வகையிலான பாராயண முறை என்ன என்றால், சில குறிப்பிட்ட தெய்வங்கள் மற்றும் மகான்களின் வாழ்க்கை வரலாற்றை சில குறிப்பிட்ட தினங்கள் தொடர்ந்து படித்து வருவது ஆகும். அப்படியான முறைகளில் பாராயணம் செய்வதின் மூலம் சில பலன்களை அடையலாம் என்ற நம்பிக்கை உள்ளதினால் பாராயண முறை வழிபாடு மக்களிடையே மெல்ல மெல்ல பரவலாயிற்று. இந்த பாராயண முறையில் முதலில் படிக்கப்பட்டு வந்தவை ஸ்ரீமத் பாகவதம், சண்டி சப்தசதி, சௌந்தரிய லஹரி, லக்ஷ்மி புராணம், சீதா கல்யாணம், திருப்புகழ், திருவாசகம், இராமாயணத்தின் சில பாகங்கள், ஹனுமான் சாலிசா, மகாபாரதத்தின் சில பாகங்கள், பகவத்கீதை, குரு கீதை, குரு கோவிந்தம், கந்த சஷ்டி, கந்தர் அனுபூதி, கந்த குரு கவசம், வேல்மாறல், வெங்கடாச்சலபதி சரித்திரம் போன்றவை ஆகும். அவை அனைத்துமே பாமர மக்களினால் எளிதில் படிக்க முடிந்தவை என்பதினால் அதிக வரவேற்பை பெற்று இருந்தன. பாராயண புத்தகங்களை தினமும் அல்லது வாரம் ஒரு முறை அல்லது மாதம் ஒரு முறை என்ற கணக்கில் படிப்பது உண்டு. இந்த நிலையில்தான் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்து, அதாவது 14 அல்லது 15ஆம் நூற்றாண்டில் இருந்து சில மகான்களின் வரலாற்றை பாராயணம் என்ற பெயரில் படிக்க துவங்கினார்கள். அதில் முதலாக வெளித்தெரிய வந்ததே குரு சரித்திரை அல்லது குரு சம்ஹிதா என்னும் நூலாகும். ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி சுவாமி தன்னுடைய சிஷ்யரான நாமத்காரகா என்பவருக்கு ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி சுவாமி மற்றும் ஸ்ரீ தத்தாத்ரேயரின் மகிமைகளைப் போல அமைந்துள்ள அந்த பாராயண நூல் முதலில் மராட்டிய மொழியில்தான் வெளிவந்து மக்களிடையே பரவிற்று. பல காலம் பொறுத்து அதை பின்பற்றி ஸ்ரீ ஷீரடி சாய் பாபாவின் சரித்திரம் வெளியாயிற்று. ஸ்ரீ தத்தாத்ரேயர் வரலாறும் பாராயணமாக சில இடங்களில் படிக்கப்பட்டு வந்திருந்தாலும் சத்சங் எனப்படும் சொற்பொழிவுகள் மூலம் கூறப்பட்டு வந்தாலும் அதுவும் அதிக அளவில் வெளித்தெரியவில்லை. தென்னாட்டிலும் பரவவில்லை. வடநாட்டில் முக்கியமாக மராட்டிய மாநிலம் மற்றும் கர்நாடகா, ஆந்திராவின் சில பகுதிகளில் மட்டுமே அந்தந்த மொழிகளில் வெளியாகி புத்தகங்களை பாராயணத்திற்காக பயன்படுத்தி வந்துள்ளார்கள். என்ன காரணங்களினால் இப்படிப்பட்ட புனிதமான நியமங்கள் குறிப்பிட்ட இன மக்களின் வலயங்களுக்குள்ளேயே வெகுகாலம் இருந்துள்ளது என்பதோ, எப்படி அவை வெளித்தெரிந்தன என்பதற்கோ சரியான விளக்கம் கிடைக்கவில்லை என்பதே உண்மை. எந்த காரணத்தினாலோ சில சமூகத்தினர் வணங்கி துதிக்கும்
தெய்வ வரலாறும் லீலைகளை கூறும் புனித நூல்களும் அந்த சமுதாய மக்களை தாண்டி வெளித்தெரிவது இல்லை. இந்த பின்னணியில்தான் ஸ்ரீ தத்தாத்ரேயர் வரலாறும் தென்னாட்டில் அதிகம் தெரியவில்லை. 1971ஆம் ஆண்டு சேந்தமங்கலம் என்ற ஒரு ஊரில் தத்த பீடம் அமைந்த பின்னரே சற்று ஸ்ரீ தத்தாத்ரேயர் வரலாறும் மகிமையும் வெளித்தெரிய துவங்கின. அதன் பின் ஸ்ரீ தத்தாத்ரேயரின் ஒரு அவதார புருஷராக கருதப்படும் ஸ்ரீ கணபதி சச்சிதானந்த சுவாமிகள் மூலமே மேலும் பல இடங்களிலும் ஸ்ரீ தத்தாத்ரேயர் மகிமைகளும் வரலாறும் வெளித்தெரியல் ஆயின. கீழுள்ள காரணங்களுக்காகவே பாராயண முறை துவங்கியது. விருப்பங்கள் அல்லது ஆசைகள் நிறைவேற, உடல் நல பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவது, குழந்தை பாக்கியம் அடைய மற்றும் அதன் தொடர்புடைய பிரச்சனைகள் தீர, எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் அல்லது துன்பங்களை போக்க, நல்ல கல்வி அறிவு பெற, குழந்தைகள் படிப்பில் கவனம் செலுத்த, காரிய வெற்றி, வேலைவாய்ப்பு மற்றும் நேர்காணலில் வெற்றி பெற, செல்வம் விருத்தியடைய, குடும்பம் ஒற்றுமை நிலவ, ஆன்மீக பாதையில் செல்ல, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி தான் என்ற அகங்காரத்தை அழிக்க, குடும்ப அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்காக அவரவர் பிரச்சனைகளுக்கு ஏற்ப அவற்றுக்கு தீர்வு காண பாராயண நூல்களை சப்தாக பாராயணம், அதாவது 7 நாட்கள் அல்லது 49 நாட்கள், 7 நாட்களில் 7 முறை, அதாவது 49 நாட்கள் தொடர்ந்து 7 பாகங்களையும் பாராயணமாக படிக்க வேண்டும் என்றெல்லாம் கூறுவார்கள். பொதுவாக பாராயண புத்தகங்களை ஒரு நாளைக்கு ஒரு முறை முழுவதுமாக படித்து முடித்துவிட வேண்டும் என்பார்கள். ஒரே நேரத்தில் தொடர்ந்து படித்து முடிக்க நேரம் இல்லை என்றால் பல பாகங்களாக பிரித்து வைத்துக்கொண்டு 3 அல்லது 4 வேளைகளாகவும் படித்து முடிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. மகான்கள், பண்டிதர்கள் மற்றும் ஞானிகளினால் பல்வேறு நிலைகளில் மக்களிடையே போதனை செய்யப்பட்டு வந்துள்ளவை அவை. எதற்காக பாராயணங்களை படிக்க கூறியுள்ளார்கள் என்பதற்கு ஒரு வலுவான காரணம் உள்ளது. பாராயணங்களை செய்யும் காலகட்டத்தில் அலைபாயும் நமது எண்ணமானது கட்டுக்குள் அடங்குகின்றது என்பது முதல் காரணம். இரண்டாவதாக, நாம் பல்வேறு காரணங்களினால் துன்பத்திலும் துயரங்களிலும் மூழ்கி உள்ளபோது அப்பொழுது நம் மனதில் எழும் எதிர்மறை எண்ண மன அலைகள் நம்மை அறியாமலேயே உடலுக்குள் இருந்து வெளியேறி நம்மை சுற்றி கொண்டு இருந்தவாறு நமது மன எண்ணங்களை மேலும் மேலும் பலவீனப்படுத்தி கொண்டு இருக்கும். அது மட்டும் அல்ல, அவை நம்மை சுற்றி உள்ளவர்களையும் அந்த நிலைக்கு அழைத்து சென்றுவிடும். அப்போது நம்மை சுற்றி தெளிவற்ற எண்ணங்களை கொண்டவர்கள்தான் இருப்பார்கள். அவற்றில் இருந்து விடுபட வேண்டும் எனில் அந்த எண்ண அலைகள் துயரமற்ற அமைதியான எண்ணங்களை கொண்ட, மகிழ்ச்சியான எண்ண அலைகளை கொண்டதாக, நேர்மறை அலைகளாக இருக்க வேண்டியது அவசியம். பாராயணம் செய்யும் கட்டத்தில் அலைபாயும் மனம் கட்டுப்படுத்தப்படும். ஒரே சிந்தனையில் தெய்வம் அல்லது மகான் மீதே நிலை கொண்டிருக்கும். அப்போதுதான் நமது சிந்தனையும் வலுப்பெறும். நமது துயரங்களில் இருந்து விடுதலை பெற நமக்கு ஒரு வழியையும் காட்டும். பாராயணம் செய்யும் காலத்தில் முதல் நாளில் இருந்தே இல்லை என்றாலும் அடுத்தடுத்த நாட்களிலேயே நம்மை அறியாமல் சில மணி நேரமாவது நமது மனம் அமைதியாக துவங்கி எதிர்மறை எண்ணங்கள் கட்டுப்பட்டு நேர்மறை எண்ணங்கள் வெளியேற துவங்கும். ஒரு முறை எதிர்மறை எண்ணங்கள் கட்டுப்பாட்டில் வந்துவிட்டால் அடுத்த சில நாட்களாவது நமது எண்ண அலைகள் நேர்மறை எண்ணங்களாக அமைந்திருக்கும். அந்த நேர்மறை எண்ண அலைகள் நம்முள் இருந்து வெளியேறி நாம் எவரை பற்றி நினைப்போமோ அவர்கள் எத்தனை தூரத்தில் இருந்தாலும் அவர்கள் மனதில் ஊடுருவி நமக்கு சாதகமான நேர்மறை எண்ணங்களை ஏற்படுத்தும் என்பது
தியான நிலை தத்துவங்களில் ஒன்று. நம்முள் இருந்து வெளியேறும் நியாயமான நேர்மறை எண்ணங்கள் அந்த காரண தடைகளை உருவாக்கியவர் அல்லது மூல காரண கர்த்தாக்கள் மனதில் ஊடுருவி அவர்கள் பிரார்த்தனை செய்பவர் மீது கொண்டிருந்த எதிர்மறை எண்ண அலைகளை தாக்கி அளிக்கும். பிரார்த்தனை செய்பவர் மீதான எண்ணங்களையும் நேர்மறை எண்ணங்களாக மாற்றும். அப்போது அவர்கள் செய்த தவறை அவர்களே உணர்ந்து அவற்றை நிவர்த்தி செய்ய துவங்குவார்கள். அப்போது நாம் பிரார்த்தனை மூலம் வேண்டியது நடக்க துவங்க வழி பிறக்கின்றது. இது ஒரு சிறிய உதாரணமே. எண்ண அலைகளின் தாக்கமே மாறுதலுக்கு காரணம் என்பதினால் நாம் குறிப்பிட்ட சில காரணத்திற்காக பிரார்த்தனைகளை பாராயண மார்க்கமாக செய்யும் போது நம்மை அறியாமலேயே சில மணி நேரமாவது நாம் மனதுக்குள் உச்சாரணம் செய்யும் அந்தந்த தெய்வங்களின் நாம கீர்த்தனையின் அலைகள் அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றி வைக்கும். தெய்வங்களின் பாதங்களில் சென்று சங்கமிக்கும். அந்த காரணங்கள் நியாயமானவைகளாக இருக்கும்போது பிரார்த்தனை செய்யும் பக்தனின் உணர்ச்சி பூர்வ உணர்வுகளின் தன்மைக்கேற்ப அந்தந்த தெய்வங்களும் அவை நிறைவேற்ற ஆவண செய்கின்றன என்பதே பாராயண மார்க்கத்தின் அடிப்படை தத்துவமாகும். ஆனால் பாராயண வரலாற்றை தொடர்ந்தோ அல்லது பல வேளைகளாக பிரித்து கொண்டோ அல்லது முழுவதுமாகவோ படித்து முடிக்கலாம் என்றாலும் ஒவ்வொரு பாராயணத்திற்கும் தரப்பட்டு உள்ள காலகட்டம் முழுமையாக நிறைவு பெற வேண்டும் என்பதே நியதி. 7 நாட்கள் கணக்கு என்ன என்று நான் ஆராய்ந்தபோது என்னுடைய சில சந்தேகங்கள் தெளிவடைந்தன. இந்த உலகில் உள்ள முக்கியமான அனைத்துமே 7 என்னும் எண்ணை கொண்டு அமைந்து உள்ளது என்பதினால் 7 என்பது மகத்துவமான எண்ணாயிற்று. ஒரு வாரம் என்பது 7 நாட்கள், கிரகங்கள் 7, கடல்கள் 7, மூல நிறங்கள் 7, அதாவது வானவில், சப்த கன்னிகைகள் 7, பிரபஞ்சத்தில் உள்ளது 7 உலகம், ஆதார அல்லது மூல இசை என்பது 7 ஸ்வரங்களை கொண்டது. குண்டலினியை அடைய கடக்க வேண்டிய நிலைகளும் 7 என்று தெய்வீக சம்பந்தப்பட்ட அல்லது இயற்கையின் முக்கியமான அனைத்துமே 7 என்ற எண்ணில் அடங்கியுள்ளன. ஆகவே நல்லவை எதை செய்தாலும் அது தெய்வீக எண்ணான 7ஆக இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையே இதற்கு காரணமாக இருந்திருக்க வேண்டும். குருச்சரித்திரத்தை பொறுத்தவரை சித்த முனிவர் கானகாப்பூருக்கு 7 நாட்கள் நடந்து கொண்டே சென்றபோது நாமத்காராவுடன் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகளின் கதையை 7 நாட்களும் தொடர்ந்து கூறியதினால்தான் அதை 7 நாட்கள் பாராயணம் செய்ய வேண்டும் என்பது ஆயிற்றே தவிர அதற்கு வேறு எந்த மகத்துவமும் இல்லை. 49 நாட்கள் பாராயணம் செய்தாலும் 7 நாட்கள் பாராயணம் செய்தாலும் ஒரே பலனே கிடைக்கும் என்பது ஐதீகம். ஸ்ரீ தத்தாத்திரேயர் வழிபாட்டினால் வேறென்னென்ன பலன் கிடைக்கும்? ஸ்ரீ தத்தாத்திரேயரின் பாராயண புத்தகத்தை படிப்பதின் மூலம் என்ன பயன் கிடைக்கும்? மேலே ஒரு பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள செய்திகளையும் தாண்டி ஸ்ரீ தத்தாத்திரேயரின் பாராயண புத்தகத்தை படிப்பதின் மூலம் பித்ரு தோஷத்தை களைந்து கொள்ளலாம். குடும்பத்தில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்தி கொள்ளலாம். பேய், பிசாசு மற்றும் தீய ஆத்மாக்களின் தீய விளைவுகளை ஒழிக்க முடியும் மற்றும் ஞான மார்க்கத்தில் செல்ல தெளிவான வழி கிடைக்கும். ஒருவரது நியாயமான கோரிக்கைகளுக்காக செய்யப்படும் பாராயண நூல்களைப் போலவே ஸ்ரீ தத்தாத்திரேயர் சரித்திரத்தை பாராயணம் செய்வதற்கு என்றே ஒரு நாளைக்கு ஒரு அத்தியாயம் என்று 7 நாட்களுக்குள் அதை படித்து முடியும் வரையில் 7 அத்தியாயங்களாக பிரித்து தொகுத்துள்ளேன். மத்திய பிரதேசத்தில் ஒரு சிறிய மாவட்டமான தேவாஸில் நான் பணியில் இருந்தபோது எனது மராட்டிய நண்பர்கள் சிலர் ஸ்ரீ தத்தாத்திரேயர் ஆலயத்திற்கு செல்வார்கள்.
அதனால் தானோ என்னவோ எனக்கும் ஸ்ரீ தத்தாத்திரேயர் மீது ஈடுபாடு ஏற்பட்டிருக்க வேண்டும். தேவாசியில் இருந்து உஜ்ஜினி செல்லும் வழியில் பாபன்கேடா என்ற சிறிய கிராமத்தில் உள்ள மிக பழமையான தத்தாத்திரேயர் கோவிலுக்கு செல்வதை நான் வழக்கமாக்கிக் கொண்டிருந்தேன். அந்த ஆலயத்தின் விஜயம் ஸ்ரீ தத்தாத்திரேயருடனான எனது தொடர்பை வலுப்படுத்தியது. ஆண்டு நினைவு இல்லை, கலாவள்ளி என்ற ஒரு பத்திரிகை எனக்கு வந்து கொண்டு இருந்தது. அதில் திரு நாகராஜ சர்மா என்பவர் தத்த தரிசனம் என்று எழுதி வந்தார். அதை விடாமல் படித்தேன். ரேணுகா தேவி, ஸ்ரீ தத்தாத்திரேயர், பரசுராமர் மற்றும் நெல்லி மரம் என்ற வார்த்தைகளை படித்த பொழுது மனதில் இனம் புரியாத இன்பம் ஏற்பட படிக்க படிக்க இன்னமும் படிக்க வேண்டும் என தோன்றியது. கலாவல்லியை அதற்காகவே விரும்பி படித்தேன். நடுவில் அது வருவது நின்றுவிட்டது. நாட்கள் நகர்ந்தன. கடைசி சில வருடங்களாக அலுவலக விஷயமாக அடிக்கடி வெளி இடங்கள் செல்ல நேர்ந்தது. அப்பொழுது ஒரு முறை பெங்களூரில் ஒரு கடையில் ஸ்ரீ கணபதி சச்சிதானந்த சுவாமிகள் எழுதிய ஸ்ரீ தத்தாத்திரேயர் சரித்திர புத்தகம் கிடைக்க அதை வாங்கி படித்தேன். மனதுக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஸ்ரீ தத்தாத்திரேயர் சரித்திரத்தை எழுத வேண்டுமென்ற ஆவல் ஏற்பட்டது. சரியாக நினைவில்லை, சுமார் 15 வருடங்களுக்கு முன்னர் என நினைக்கின்றேன். மைசூர் சென்று ஸ்ரீ கணபதி சச்சிதானந்த சுவாமிகளை தரிசித்தேன். எனது விருப்பத்தை அவரிடம் கூறியபோது அவர் தான் எழுதியிருந்த புத்தகத்தை தந்து அதிலிருந்த விஷயங்களையும் எடுத்துக்கொண்டு ஸ்ரீ தத்தாத்திரேயர் புத்தகத்தை எழுதுமாறு ஆசி கூறினார். இதற்கிடையில் நான் ஸ்ரீ தத்தாத்திரேயர் மீதான வேறு சில புத்தகங்களை வாங்கி படித்தும் இணையதளங்கள் மூலம் கிடைத்த சில தகவல்களை படித்தும் ஸ்ரீ 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 கணபதி சச்சிதானந்த சுவாமிகள் எழுதிய புத்தகம் உட்பட அனைத்து புத்தகங்களை படித்தும் ஸ்ரீ தத்தாத்திரேயர் பாராயண புத்தகத்தை தமிழில் எழுதி என் இணையதளத்தில் வெளியிட்டேன். ஸ்ரீ தத்தாத்திரேயர் துணை, சாந்தி பிரியா. என்ஆர் ஜெயராமன் ஐயா அவர்கள். ஸ்ரீபாதராஜம் சரணம் பிரபத்தே. ஓம் தத்தாத்ரேயாய வித்மகே யோகீஸ்வராய தீமகி தன்னோ தத்த பிரசோதயாத். ஸ்ரீ சாய்நாதம் சரணம் பிரபத்தே. ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா.